நவம்பர் 17ஆம் தேதி முதல் தொடர்ந்து நீடித்து வரும் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஆகிய இயற்கை சீற்றங்களால் நாட்டின் பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தீவின் மேற்பரப்பில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையே இந்த தொடர் மழைக்கு காரணமாகும். இந்த இயற்கை சீற்றம் காரணமாக இதுவரை 47 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 21 பேரை காணவில்லை என்பதால் அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தேயிலை தோட்டங்கள் அதிகம் அமைந்துள்ள பதுலா மாவட்டத்தில் மிக அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அங்கு இரவில் வீடுகள் மீது மண் சரிந்து விழுந்ததில் 16 பேர் உயிருடன் பூமிக்குள் புதைந்துள்ளனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆறுகளிலும் நீர்த்தேக்கங்களிலும் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளது. இந்த சீற்றத்தில் சுமார் 400 வீடுகள் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட 1100 குடும்பங்கள் மீட்கப்பட்டு தற்போது நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சுமார் 6 லட்சம் ஏக்கர் பரப்பிலான நெல் வயல்களும் காய்கறி தோட்டங்களும் மூழ்கி நாசமடைந்துள்ளன. இந்த சாகுபடி இழப்பு காரணமாக எதிர்வரும் காலத்தில் உணவுப் பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர வாய்ப்புள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக கண்டி மாவட்டத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவானதை தொடர்ந்து அங்கு அவசர கால பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் கடுமையான சூழலின் காரணமாக இலங்கை பாராளுமன்றத்தில் நடைபெறவிருந்த பட்ஜெட் விவாதங்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மீட்பு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்குமாறும் அதிபர் அனுரகுமார திசநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து பள்ளிகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் இறுதி ஆண்டு தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து நிலச்சரிவு அபாயம் நீடிப்பதால் நாட்டின் பல தேசிய பூங்காக்களை தற்காலிகமாக மூடவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. தொடர் மழையினால் ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்து சேவைகளும் முற்றிலுமாக முடங்கியுள்ளன. வடகிழக்கு பகுதியின் சில இடங்களில் மேலும் 25 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.